ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். என்னடா ஃபாத்திமான்னு சொல்லிட்டு டக்குன்னு பேப்பர்ஸ் எல்லாம் காமிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடணுன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு வந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் என்ன ப்ராப்ளம், எதுக்காக எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, தைராய்டுன்றது நார்மலாக இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அது பெரிய நோவு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்தால ஏச்ச உடனே வெறிய வயிற்றுல ஒரு மாத்திரை போட்டுட்டோம்னா நம்ம அவ்வளோதான், தைராய்டு நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள், இந்த வருஷம் கிடையாது, போன வருஷத்தில் ரொம்பவே எனக்கு தைராய்டுனால ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த தைராய்டுனால கிட்டத்தட்ட நான் ஒரு 35,000 வரைக்கும் என்னுடைய மெடிசன்ஸ்க்கு, என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறேன். என்னால் அவ்வளோ காசு முடியாது, ஆனாலும் எடுத்துக்கிற நிலைமை. ஏன்னா தைராய்டு ரொம்ப கம்மியாயிட்டு எனக்கு. நான் வீட்டில் என்ன வேலை செய்கிறேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறேன், ஏன் சோர்ந்து படுத்துக்கிறேன், ஒரு வேலை செஞ்சாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்க முடிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி டயர்ட்னஸாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே 2-3 மாதம் அப்படியே போயினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு உடம்புல நமிச்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் ஃபுல் உடம்பு, தலையிலேருந்து கால் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த நமிச்சல் எனக்கு நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என் மூஞ்சை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. என் உடம்புலேருந்து எனக்கு மூஞ்சி, அந்த காது வரலாம் அந்த நமிச்சல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால் தாங்கவே முடியல, வெளியவும் போக முடியல. என்னடா இது மூஞ்சி இப்படி ஆயிடுச்சே, நம்மளால் வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கின் டாக்டர், நல்ல டாக்டர் ஃபீஸை ஒரு வாட்டிக்கு நம்ம போனோம்னா 850. என்னால் முடியாதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் இப்படியே ஆகிடுமா, நம்ம வீட்டுக்குள்ளவே இருந்துருவோமா, அப்போ நம்ம வெளியே போக முடியாதா, நம்ம மூஞ்செல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படியோ கேட்டு கொண்டு அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் டாக்டர்கிட்ட போனோன்னு எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு. ஏம்மா என்னாம்மான்னு. டாக்டர் இந்த மாதிரி எனக்கு காசு கொடுத்து தான் அவங்க பார்க்குறாங்க, பட் நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு, இப்போ நம்ம கடவுளை நம்ம எதிர்க்க பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி அழ வரும், அந்த மாதிரி அந்த டாக்டரை பார்த்தோன்னே எனக்கு அழ வந்துச்சு. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் சும்மா டேப்லெட் கொடுத்து பார்க்குறேன், இந்த பிளாக் மார்க்ஸ் போச்சுன்னா நீ மெடிசன்ஸு க்ரீம்லேயே பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா இப்போ புதுசாக வருதுங்க லேசர் ட்ரீட்மெண்ட், அது பண்ணுறோன்னு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இதுக்கே அவர் எனக்கு இவ்வளோ ரோதனை கொடுக்குறாரு, இன்னும் இப்போது அப்பப்போ காசுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தைராய்டு நீங்கள் நார்மலாக விட்டுடாதீங்க, ஒரு டேப்லெட்டில் நம்மளுக்கு முடிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் போய் தைராய்டு செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் உங்களுக்கு காட்டினுக்கிற க்ரீமுங்கெல்லாம் அவங்க எழுதி கொடுத்த க்ரீமுங்க தான். ஒரு க்ரீமும் 350 450 தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏதோ இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளவே இருக்கிறத தொட்டு என்னால் அதனால தான் என்னால் ஃபேஸ் கிளியராக காமிச்சு யூடியூப்பில் என்னால் வீடியோஸ் போட முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வீட்டில் நம்மக்கிட்ட காசு இல்லாத தொட்டு தான், நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காகத்தான் நம்மளுக்கு காசுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அதனால தான் இந்த யூடியூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ நாளைக்கு ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்க்கணும், அதுக்கப்புறம் பையனுடைய கை எதிர்பார்க்கணும், நம்மாச்சும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் முகமே இந்த மாதிரி பேச்சஸ் மூஞ்சில் இருக்கிறத தான் நான் முகம் காமிக்காமலே நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு முடியறதுக்கு இல்லைனாலும் 1 இயர் 1.5 இயர் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன தவிர்க்க என்னால் முடியல. எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துன்னு வந்துன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ க்ரீமை நான் எப்படி யூஸ் பண்ணேன், ஃபஸ்ட் சிட்டிங், செகண்ட் சிட்டிங், தேர்ட் சிட்டிங் எப்படி போட்டு தொட்டு எனக்கு முகத்தில் இப்போது ஒரு 50% கம்மியாகிக்குது. இன்னும் 50% எனக்கு முகத்தில் அந்த தழும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாக போகல. எங்கள் வீட்டுக்கார் பரவாயில்ல விடுமா, என்னாக்குது பரவாயில்ல, ஆனாலும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகும்போதோ
நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷேமாக இருக்கா இல்லைங்களா? அவர் நல்லா இருக்கிறாரு, உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், இது தைராய்டு செக்கப். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போன உடனே 8 பாயிண்ட் தான் இருக்குது. அது எவ்வளவோ இருக்கணுமா தெரியாது. இவ்வளோ டெஸ்ட்டுக்கு எனக்கு வந்து 5000 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ! என்னடா வந்தோனமே அட்லீஸ்ட் நம்ம ஒரே ஒரு வாட்டி 850 கட்டிட்டு மாத்திரை மருந்து எதுனா ஒரு 500 வாங்கின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு தானே போனோம். டக்குன்னு அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம க்ரீம் கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போமா, அதை பார்த்து தான் மேற்கொண்டு உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு அந்த பிளட் செக்கப் பார்த்துட்டு எனக்கு கொடுத்த க்ரீம் வந்து இந்த 2 க்ரீமு, இந்த டேப்லெட்டு. இதை வந்து ஒரு மாதம் போடு, இதில் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன க்ரீம் போடணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது மாதம் நான் போகும்போது இந்த 2 க்ரீமு, இந்த டேப்லெட். இது வந்து பிளட்டு வந்து கட்டிட்டு நம்ம நமைச்சலுக்கு நல்லா சொரிஞ்சிட்டே இல்லைங்களா, அது வந்து பிளட்டு வந்து அங்கே க்ளாட் ஆகி டைட்டாக நின்றுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 3ம் இப்போ திரும்ப அந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அது அவ்வளோதான், அதை தூக்கி போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 3rd மந்த் போகும்போது திரும்ப இந்த க்ரீமும் இதுவும் நான் வாங்கின்னு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீமுங்களாம் திரும்ப நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு க்ரீம் ரேட் வந்து 350, 450, 500, 650. இந்த க்ரீம் மட்டும் வந்து 750 ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் எப்படி வாங்க முடியும்? நான் ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறேன்னா, தைராய்டை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. 4th மாதம் போகும்போது இந்த க்ரீமும் அந்த டேப்லெட்டும் கொடுத்தாங்க. இது வந்து மூஞ்சி கழுவுறதுக்கு சோப் மாதிரியே இருக்கும். ஃபேஸ் வாஷ் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான். ஆனால் இது வந்து ஒரு 4 மாதம் 3 மாதம் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் தப்பிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து 550. இவ்வளோலாம் கொடுத்து நம்மளால் வந்து வாங்கவே முடியாது. எல்லா ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்களா. லாஸ்ட்டாக இப்போ நான் 4ஆம் மாதம் போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க என்னான்ட்டு, ஒரு நாள் ஏர் கலர்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. அட்லீஸ்ட் இந்த டேப்லெட் இந்த க்ரீம்லேயே எனக்கு முடிஞ்சிடும் நான் பார்த்தேன். ஆகல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு வாட்டி போனால் வெறும் இது டேப்லெட் மட்டும் 2000 சில்லற ரூபா, 2500 பாருங்கள், என் பேர் போட்டு தான் இருக்குது ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மெடிசன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டிக்கு போனோமா 3000 வெறும் மெடிசன்ஸ். டாக்டர் ஃபீஸ் வந்து 850. ஒரு வாட்டிக்கு போனால் 5000 கிட்ட நம்ம எடுத்துன்னு போனோம். எங்கத்துலேருந்து இந்த காசு வரும்? ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன்னா, தைராய்டை நார்மலாக விடாதீங்க. தலையில் போடுற ஏர் கலரை வந்து இது வந்து நான் வாங்கிக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் கலருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு மூலியமாக நம்ம கொஞ்ச நாளைக்கு, இப்போ எனக்கு 40 இயர்ஸ் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் பசங்களை ஒரு கரை சேர்க்குற அளவுக்காவது கடவுள் நம்மளுக்கு சக்தி கொடுத்தாருன்னா நம்ம கை கால் ஒழுங்காக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஸ்கின் நம்பிச்சல் இருந்துச்சு இல்லைங்களா, அவர்கிட்ட போய் பார்த்தது. அவர்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு காசு ஒரு 20,000 கிட்ட போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி செக்கப்பு டெய்லி. இது வந்து 1750 அந்த ஏர் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மெடிசின்ஸ், இவ்வளோ காசை வந்து யாராலுமே செலவு பண்ண முடியாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு உஷாராக பார்த்துக்கோங்க. தலைக்கு போடுற ஹேர் கலர் வந்து நல்லதா, என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கேட்டு பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரவை வந்து 2 கேஜி வாங்கின்னு வந்திருந்தேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை கண்டெய்னரில் ஆற வச்சுட்டு டைட்டாக போட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.